நிறைந்து கிடக்கும் செல்வத்தை உருவாக்குவதில் பெரும்பங்காற்றும் உழைக்கும் பெண்களுக்கு பணியிடத்தில் கழிப்பற வேண்டும். சர்வதேச உழைக்கும் பெண்கள் தினம் பிரகடனம் செய்யப்பட்டு 112 ஆண்டுகள் கழித்தும் கூட்டம் போட்டு மைக் போட்டு கேட்க வேண்டியிருக்கிறது. இன்று முன்னேற்றம் இருந்தாலும் அடிமை சங்கிலியை இன்னும் முழுமையாக அறுத்தறிய முடியவில்லை. அடிப்படை கோரிக்கை கூட நிறைவேற்றாமல் இருப்பது வெட்கக்காடானது. பெண்கள் தினத்தன்று வாழ்த்துக்களும் விளம்பரங்களும் மூழ்கடிக்க தயாராகி கொண்டிருக்கும் எல்லா தரப்பினருக்கும் பெண்களுக்கு கழிப்பறை, குடியிருக்கும் வீட்டு பட்டா மற்றும் குடிமனை போன்ற சாதாரண நாகரிக வாழ்க்கைக்கு அடிப்படையான அம்சங்கள் கூட நிறைவேற்றப்படவில்லை. இன்று நினைவுபடுத்த வேண்டியிருக்கிறது. எங்களுக்கு இந்த ஆண்டும் பெண்கள் தின கொண்டாட்டம் இல்லை, போராட்டம் தான். எங்கள் உடனடி கோரிக்கைகள்: பெண்ணுரிமை பேசும் தமிழ்நாட்டில் தினந்தோறும் குழந்தைகள், பெண்கள் மற்றும் முதியோர்கள் மீதான பாலியல் குற்ற சம்பவத்தில் ஈடுபடுவதற்கு கடுமையான தண்டனை வழங்கு. தூய்மை பணியாளர்களுக்கு அரசாணை எண் 62 படி நாள் கூலி நகராட்சியில் 638, பேரூராட்சியில் 561, ஊராட்சியில் 484, ஊராட்சி தூய்மை காவலர்களுக்கு 242 1/4/2024 முதல் ஊதியத்தையும் இன்று வரை உள்ள அரியஸ் பணத்தையும் உடனே வழங்கு. ஓராண்டு ஆகிய தூய்மை பணியாளர் நல வாரியத்தில் பதிவு செய்த தொழிலாளர்களுக்கு இன்னும் நலவாரிய அட்டை கிடைக்கவில்லை, அதை உடனே வழங்கு. தனியார் நுண்கடன் நிறுவனங்களை தடை செய். கூட்டுறவு வங்கி மூலம் மக்களுக்கு கடன் கொடு. அரசு சார்ந்த கூட்டுறவு சொசைட்டி, தாட்கோ, கும்பகோணம் கூட்டுறவு மத்திய கடன் சங்கத்திலும் அரசுடைமையாக்கப்பட்ட வங்கிகள் மற்றும் மாவட்ட தொழில் மையம் மூலமாக மானியத்துடன் கூடிய 1% கீழ் லட்சக்கணக்கான ரூபாய்களை மக்களுக்கு கடனாய் வழங்கு. இத்துடன் வாய்ப்பளித்தமைக்கு நன்றி.